கணையம்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றோட மேல் பகுதியில் லெஃப்ட் சைடில் நீளமாக தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் கணையம் அப்படின்னு சொல்கிறோம். கணையத்தில் வந்து 2 சுரப்பிகளும் இருக்கும். அதாவது எக்ஸோகிரைன், எண்டோகிரைன் அந்த மாதிரி 2 சுரப்பிகளும் இருக்குது. இதில் வந்து அந்த சுரப்பிக்குள்ளே நூற்றுக்கணக்கான பைகள் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே மெயினாக வந்து ஒரு லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த திசுக்கள் இருக்கும். அந்த திசுக்களுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா செல்கள்லாம் இருக்கும். இந்த செல்கள் என்ன பண்ணுன்னா ஒரு வேதிப்பொருட்களை செக்ரெட் பண்ணும். அதாவது ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஆல்ஃபா செல்கள் வந்துட்டு ஸ்டொமட்டோஸ்டைனையும், பீட்டா செல்கள் வந்து இன்சுலினையும் செக்ரெட் பண்ணும். அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து இரைப்பையிலிருந்து கீழே இறங்கும் போது கல்லீரலிருந்து பித்தப்பையிலிருந்து பித்த நீரும், கணையத்திலிருந்து கணைய நீரும் வந்து அதை வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய நீரோட முக்கியமான வேலை. அப்போ இதில் இருக்கிற அந்த அமிலங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உணவுப் பொருட்களையே செருக்கி வைக்க தன்மை இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் வீரியமிக்கதாக தான் இருக்கும். இப்போ இது போகக்கூடிய பாத்வேல ஏதாவது ஒரு அடைப்பு, மெயினாக பித்தப்பை கல் வந்து அந்த பாத்வேயை அடைச்சிருச்சுன்னா கணைய நீர் வந்து ப்ராப்பராக வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகும். ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்களை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு கணைய அலர்ஜி வந்து வரலாம். இல்லைன்னா பித்த நீரே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால கணைய பகுதியில் வந்து உள்ளே போய் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதோட வீரியத்தன்மைனாலும் கணைய செல்கள் வந்து பாதிக்கப்படலாம். அப்போ இது 2 வகையாக பிரிச்சிடலாம். அதாவது தீவிரமாக இருக்கிற கணைய அலர்ஜி, இன்னொன்று வந்து சடன் ஆன்செட் அக்யூட்டாக ஏற்பட்டது. இப்போ அக்யூட்டாக ஏற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிகமாக வலி எடுக்கும். மேல் வயிற்று பகுதிகளில் ஒரு வலி, தாங்க முடியாத வலி கூட, பின்னாடி முதுகுப்புறத்துலேயும் ஒரு வலி இருக்கிற மாதிரி இருக்கும். வாந்தி வரும், ஒமட்டல் இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு உள்ளேயே தங்காது.